கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். நீங்கள் எதிர்பார்க்காத நேரத்தில் கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். எத்தனையோ ஆண்டுகள் நீங்கள் ஆசைப்பட்ட காரியங்களாக இருக்கலாம், அல்லது உங்கள் வாழ்நாள் கனவுகளாக கூட இருக்கலாம். எத்தனையோ நாட்கள் நீங்கள் அதற்காக பிரயாசப்பட்டு தோல்வி அடைந்திருக்கலாம். காத்திருந்து சோர்வடைந்திருக்கலாம். எதிர்பார்த்து அவ்வளவுதான், நமக்கெல்லாம் ஒன்றுமே நடக்காது, எதுவுமே நமக்கு கிடைக்காது என்று முடிவெடுத்து இருக்கலாம். சில வேளைகளிலே நம்பிக்கை அற்ற சூழ்நிலையில் நீங்கள் காத்திருந்த அந்த காரியங்களை குறித்து இப்போது யோசிப்பதும் இல்லை, அவைகளை குறித்து சிந்திப்பதும் இல்லை. காரணம், எனக்கு அவைகள் நடக்காது, அவைகள் என் வாழ்நாள் முழுவதும் கிடைக்காது என்று முடிவெடுத்து அதற்காக பிரயாசப்படுவதை நிறுத்திவிட்டீர்களா? அருமையானவர்களே, எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கத்தான் செய்து, எல்லாருடைய வாழ்க்கையிலும் தேவன் என் வாழ்க்கையில் இவைகளை செய்ய மாட்டாரா என்கிற ஒரு ஆதங்கம் இருந்து கொண்டே இருக்கிறது. அவைகள் மிகப்பெரியவைகளாக இருக்கிறது. அவைகள் நம் வாழ்க்கையிலே நடந்துவிட்டால் அது மிகப்பெரிய அற்புதம். நம் வாழ்க்கையிலே கர்த்தர் நம் வாழ்க்கையிலே செய்யக்கூடிய மிகப்பெரிய அற்புதமாக அது காணப்படும். அப்படித்தான் ஒரு மனிதன் வேத புத்தகத்தில் 38 வருஷமாக நான் எப்படியாகிலும் என் வாழ்க்கையிலே சுகம் பெற வேண்டும் என்று சொல்லி பெதஸ்தா குளத்தின் அருகே அமர்ந்து கொண்டிருக்கிறார். அவருடைய வாழ்க்கையிலே ஒரு நம்பிக்கை, அவருடைய வாழ்க்கையிலே ஒரு விசுவாசம். எப்படியாகிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னை சுகமாக்கி விடுவார், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னை விடுதலையாக்கி விடுவார், நான் நம்புகிற என் தேவன் என்னை குணமாக்குவார் என்கிற விசுவாசத்தோடு கூட 38 வருடமாக அவர் பெதஸ்தா என்கிற அந்த குளத்தின் அருகே அமர்ந்து கொண்டிருக்கிறார். பாருங்கள், ஆண்டு காலத்தை பாருங்கள். 38 வருஷம். உங்களாலும் என்னாலும் இப்படிப்பட்ட 38 வருஷம் நம்மளால் வெயிட் பண்ண முடியுமா? 38 வருஷம் நம்மளால் காத்திருக்க முடியுமா? 38 வருஷமாக நம்ம வெயிட் பண்ணியிருந்தால் நமக்குள்ளே என்ன சிந்தனை வந்திருக்கும்? அவ்வளோதான், சான்ஸ் இல்லை, நோ சான்ஸ், வாய்ப்பே இல்லை என்று நாம் நினைத்திருப்போம். ஆனால் எனக்கும் ஒரு வாய்ப்பை தேவன் ஏற்படுத்தி கொடுப்பார் என்கிற அந்த நம்பிக்கையிலே அவன் அந்த இடத்தை விட்டு போகவே இல்லை. இப்படியாக நாம் வாசிக்கிறோம். யோவான் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் முடிய, எபிரேய பாஷையிலே பெதஸ்தா எண்ணப்பட்ட ஒரு குளம் எருசலேமின் அருகில் ஆட்டு வாசனடுகே இருக்கிறது. அதற்கு 5 மண்டபங்கள் உண்டு. அவனிலே குருடர், சப்பானிகள், சூமின உருப்புடையவர்கள் முதலான வியாதிக்காரர் அநேக படுத்திருந்து தண்ணீர் எப்போது கலங்கும் என்று காத்து கொண்டிருப்பார்கள். ஏனெனில் சில சமயங்களிலே தேவதூதன் ஒருவன் அந்த குளத்தில் இறங்கி தண்ணீரை கலக்குவான். தண்ணீர் கலங்கிய பின்பு யார் முந்தி அதில் இறங்குவானோ அவன் எப்பேற்பட்ட வியாதிஸ்தனாய் இருந்தாலும் சொஸ்தமாவான். 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகு காலமாய் வியாதிஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி, சொஸ்தமாக வேண்டுமென்று விரும்புகிறாயா என்று கேட்டார். அதற்கு வியாதிஸ்தன், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதுக்கு ஒருவரும் இல்லை, நான் போகிறதுக்குள்ளே வேறு ஒருவன் எனக்கு முன்னே இறங்கி விடுகிறான் என்றான். இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்றார். உடனே அந்த மனுஷன் சொஸ்தமாகி தன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களே இதை வாசித்து பாருங்கள். அவன் வெகு காலமாய் வியாதிஸ்தனாயிருந்தான். வெகு காலமாய் அவன் நினைத்தது நிறைவேறவில்லை. அவனுக்கு உதவி செய்ய யாருமே இல்லை. இப்படிப்பட்ட நேரத்தில் தான் கர்த்தரே அவனுக்கு உதவி செய்யும்படியாய் கடந்து வந்தார். அவனுக்கு உதவி செய்ய யாருமே இல்லை. அவனை இந்த குளத்தின் அருகே கொண்டு போய் போடுவதற்கு யாருமே இல்லை. உங்களுக்கு கூட யாரும் இல்லாத இருக்கலாங்க. நீங்கள் நினச்சி கொண்டிருக்கிற காரியத்தை உங்களுக்கு செய்கிறதுக்கு, உங்களுக்காக வந்து பரிந்து பேசுறதுக்கு, உங்களுக்காக வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு உதவி செய்ய யாருமே இல்லாத இருக்கலாம். ஆனால் கர்த்தர் உதவி செய்வதற்கு இருக்கிறார். எனவே தான் தேவன் 38 வருஷமாய் அந்த மனுஷனை சந்திக்கும்படியாய், படுத்திருந்த மனுஷனை சந்திக்கும்படியாய் தேவனே அவனுக்கு உதவி செய்யும்படியாய் கடந்து வருகிறார். தேவனே உதவி செய்யும்படியாய் வந்து அவன் எவ்வளவோ குளத்தின் அருகே அவன் செல்ல முயற்சி செஞ்சிருக்கிறான். நான் போகிறதுக்குள்ளே வேறு ஒருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான். எவ்வளோ முயற்சி எடுக்கிறான். தன் வாழ்க்கையில் எப்படியாவது குளத்தில் போய் விழுந்தணும், எவ்வளோ முயற்சி எடுக்கிறான், முடியல.
அவனது பரிதாபத்தை தேவன் கண்டார். அருமையானவர்களே, அவனுடைய பிரயாசத்தை தேவன் கண்டார், அவன் ஏக்கத்தை தேவன் கண்டார், அவனுடைய பரிதாபங்களை தேவன் கண்டார். எனவே தான் தேவனால் சும்மா இருக்க முடியவில்லை. அவனுக்கு உதவி செய்யும்படி தேவனே அவனை தேடி வந்தார். அவன் எதிர்பார்க்காத நேரத்திலே தேவன் அவனுக்காக அவன் இருந்த இடத்திற்கே வந்து அவனை குணமாக்கினார். தேவ பிள்ளைகள், அவன் எதிர்பார்க்கவில்லை இயேசு வருவார், அவனுடைய எதிர்பார்ப்பெல்லாம் குலம் கலக்கப்படும் என்றுதான். ஆனால் அவன் எதிர்பார்க்காத நேரத்தில் இயேசுவே அவனை தேடி வந்து 38 வருஷமாய் படுத்திருந்த அவனை நோக்கி, நீ சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொல்லி அங்கே ஒரு அற்புதத்தை செய்தார். என் சகோதரனே, என் சகோதரியே, மன நிம்மதியை இழந்து, மன அமைதியை இழந்து, மனக்குழப்பத்தின் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிற என் சகோதரனே, சகோதரியே, மன நிம்மதி இல்லை, மன அமைதி இல்லை, மனதில் எப்போது பார்த்தாலும் ஒரு குழப்பம். என் நம்பிக்கையை நான் இழந்து விட்டேன், நான் சோர்ந்து போய்விட்டேன், நான் திடனற்று போய் இருக்கிறேன் என்று சொல்லி தேவனுடைய சமூகத்தில் நிற்கிறேன். சகோதரியே, இதோ உங்கள் மன அழுத்தத்திற்கான ஒரு பதில், இதோ உங்கள் மன குழப்பத்திற்கான ஒரு பதிலை தேவன் உங்களுக்கு தருகிறார். என் மகளே, நீ எதிர்பார்க்காத நேரத்திலே நான் உனக்கு அற்புதத்தை செய்வேன், நீ எதிர்பார்க்காத நேரத்தில் நான் உனக்கு அதிசயத்தை செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஐயா, எல்லாருக்குமே ஒரு குழந்தை பாக்கியம் இருக்கிறது. ஐயா, நான் என்னையா பாவம் செஞ்சேன், நானும் எவ்வளோ ஜெபிச்சு பார்க்குறேன், எனக்கு ஒரு குழந்தை பாக்கியம் இல்லையா ஐயா. ஐயா, நான் என்னையா தப்பு பண்ணேன், எல்லாரும் நல்லா இருக்கிறாங்க, நான் மட்டும் இப்படியே இதே மோசமான நிலையில் போய் கொண்டிருக்கிறேனே, எப்போயா என் வாழ்க்கையில் ஒரு விடுவு பிறக்கும், எப்போயா என் வாழ்க்கையில் நான் முன்னேறுவேன் என்று சொல்லி தேவனுடைய சமூகத்தில் கேள்விகளை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரே, நீங்கள் எதிர்பார்க்காத நேரத்திலே தேவன் உங்களுக்கு ஆச்சரியமான காரியத்தை செய்வார். ஒரு அருமையான ஒரு சாட்சியை நான் சொல்லுகிறேன். ஒரு அருமையான ஒரு சகோதரர், அவர் நல்ல ஒரு நல்ல ஆர்டிஸ்ட்டுக்கு அவர் படித்திருக்கிறார். அவருக்கு திருமணமாகி 2 பிள்ளைகள் இருக்கிறது. அவருடைய வாழ்க்கையில் ஒரு வாழ்நாள் கனவாக, நான் எப்படியாக ஒரு நல்ல கம்ப்யூட்டர் வாங்கி அதில் ஃபோட்டோஷாப் இப்படிப்பட்ட அநேக காரியங்களை செய்து நான் ஒரு வியாபாரத்தை செய்ய வேண்டும், வியாபாரத்தை தொடங்க வேண்டும் என்று பல நாள் கனவு. கிட்டத்தட்ட 13 வருஷங்கள் நான் ஒரு பெரிய கம்ப்யூட்டர் வாங்க வேண்டும், அதற்கு நான் என்ன செய்வேன் என்று சொல்லி எத்தனையோ தேவ சமூகத்தில் அவர் ஜெபித்து பார்த்தார். ஒன்றும் நடக்கவில்லை. ஒரு நாள் அவரை நான் சந்திக்க நேர்ந்தது. அவருடைய தன்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் எடுத்து சொல்லும் பொழுது, நான் எப்படியாக அவருக்கு கம்ப்யூட்டர் வாங்கி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு பெரிய முயற்சி எடுத்தேன். அருமையானவர்களே, 32,000 ரூபாய் நான் செலவு செய்து அந்த சகோதரருக்கு ஒரு அருமையான ஒரு கம்ப்யூட்டரை வாங்கி கொடுத்தேன். அதை பார்த்தோன்னு அவருடைய கண்களிலிருந்து கண்ணீர் வடிந்தது. ஐயா, இந்த கம்ப்யூட்டரை நான் எத்தனையோ நாட்களாக நான் எதிர்பார்த்தேன், நான் காசு சேர்த்து வச்சு வாங்குறதா இருந்தா இது வாங்குறது எனக்கு 5 வருஷம் பிடிக்கும் ஐயா. ஆனால் நான் எதிர்பார்க்காத நேரத்தில் என் தேவன் இந்த கம்ப்யூட்டர் எனக்கு வாங்கி கொடுத்தார் என்று சொல்லி கண்ணீரோடு தேவனுக்கு முன்பாக நன்றி செலுத்தினார். தேவனுடைய பிள்ளைகளே, நாம் எதிர்பார்க்காத நேரத்திலே கர்த்தர் நமக்கு ஆச்சரியமான காரியத்தை செய்வார். அது கோடி பணமாக இருக்கட்டும், லட்சக்கணக்கான பணமாக இருக்கட்டும், மருத்துவ உலகத்தில் அது நடக்காது, முடியாததாய் கூட காணப்படலாம். ஆனால் என் தேவன் எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறவராக இருக்கிறார். நம்முடைய தேவன் எல்லாவற்றையும் செய்ய அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அவருடைய வல்லமைக்கு முன்பாக ஒன்றுமே நிற்காத அருமையானவர்களே, நாம் ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லமுள்ள தேவன். நீங்கள் எதிர்பார்க்காத நேரத்தில் தேவன் உங்களுக்கு நல்ல வேலைகளை கொடுப்பார். நீங்கள் எதிர்பார்க்காத நேரத்தில் நல்ல வசதி வாய்ப்புகளை தேவன் உங்களுக்கு கொடுப்பார். நீங்கள் எதிர்பார்க்காத நேரத்தில் நீங்கள் ஆசைப்பட்ட நல்ல காரை வாங்குவோம், நல்ல வீட்டை கட்டுவோம், நல்ல வேலையை கிடைக்கவும், நல்ல சம்பளமுள்ள வேலையை கத்தர் கொடுக்கவும் தேவன் செய்வார். நீங்கள் எதிர்பார்க்காத நேரத்தில் உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்க தேவன் செய்வார். நீங்கள் எதிர்பார்க்காத நேரத்தில் வெளிநாடுகளுக்கான வேலை வாய்ப்புக்கான வழிகளை தேவன் திறந்து கொடுப்பார். நீங்கள் எதிர்பார்க்காத நேரத்தில் குழந்தை பாக்கியத்தை தேவன் கொடுப்பார். எனக்கு 40 வயசு ஆயிடுச்சு பாஸ்டர், 42 வயசு ஆயிடுச்சு பாஸ்டர், எனக்கு குழந்தை பிறக்கமா? நீங்கள் எதிர்பார்க்காத நேரத்தில் குழந்தை பாக்கியத்தை தேவன் உங்களுக்கு கொடுப்பார். மருத்துவ உலகத்தினுடைய ரிப்போர்ட்டை கர்த்தர் பொய்யாக்குவார். என் தேவனுடைய வார்த்தையிலே ஜீவன் இருக்கிறது, என் தேவனுடைய வார்த்தையிலே உயிர் இருக்கிறது. எனவே உங்களுக்கு அற்புதத்தை தேவன் கட்டாயம் செய்ய வல்லவராக இருக்கிறார். சோர்ந்து விடாதிருங்கள். நீங்கள் எதிர்பார்க்காத நேரத்தில் உங்களுக்கு ஒரு மிராக்கிள் காத்திருக்கிறது. நீங்கள் எதிர்பார்க்காத நேரத்தில் உங்களுக்கு ஒரு ஆச்சரியம் காத்திருக்கிறது. நீங்கள் ஆச்சரியப்பட்டு பூரிக்கத்தக்கதாக தேவன் உங்கள் வாழ்க்கையிலே கிரியை செய்வார்.
சோர்ந்து விடாதிருங்கள், என்னோடு கூட சேர்ந்து ஜெபியுங்கள். ஆண்டவரே, நன்றியோடு கூட துதிக்கிறோம், நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம். ஆமாம் ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கொடுத்த அந்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம்ப்பா. 38 வருஷமா தகப்பனே, எப்படியாவது நான் சுகமாகணும், எப்படியாவது என் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கணும்னு சொல்லி 38 வருஷமா படுத்திருந்த அவனை தேடி வந்து அவனுக்கு அற்புதத்தை செஞ்சீங்களே. இதோ தகப்பனே, எங்கள் வாழ்க்கையில் கூட நாங்கள் பல வருடங்களாக, பல மாதங்களாக காத்திருக்கிறோம். ஐயோ, என் வீட்டுக்கார் குடிய விட மாட்டாரா, ஐயோ என் குடும்பத்தில் நிம்மதி இல்லாத இருக்குது, நாங்கள் பிரிந்து கிடக்கிறோமே, நாங்கள் ஒன்று சேராது இருக்கிறோமே, இப்படியாக அநேக தன்னுடைய வாழ்க்கையிலே கவலைப்பட்டு கலங்கி நொந்து போயிருக்கிறார்கள் ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஒவ்வொரு குடும்பத்திற்காக நான் ஜெபிக்கிறேன் தகப்பனே. ஐயோ, என் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் வராதா, என் வாழ்க்கையில் நான் நடக்கிறதெல்லாம் நடக்காதா, நான் நினைக்கிறதெல்லாம் நடக்காதா, நான் யோசிக்கிறதெல்லாம் எனக்கு கிடைக்காதா என்று சொல்லி மன வருத்தத்தின் மத்தியிலே, மன வேதனை மத்தியிலே இருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில கர்த்தர் அற்புதங்களை செய்ய முடியாது நாங்கள் செபிக்கிறோம். ஆமாம் ஆண்டவரே, நாங்கள் எதிர்பார்க்காத நேரத்தில் எங்களுக்கு உதவி செய்கிற கர்த்தர், நாங்கள் எதிர்பார்க்காத நேரத்தில் எங்களுக்கு ஒத்தாசை பண்ணுகிற கர்த்தர், இதோ நீர் உதவி செய்வீராக. அந்த மனுஷனை தேடி வந்து உதவி செஞ்சீங்களே, இதோ என்னை தேடி வந்து, எங்களை தேடி வந்து நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவே, தாவீதின் குமாரனே, எங்களை தேடி வந்து எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. இதோ எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் உதவிகள் வருவதாக. அப்பா, உதவி செய்யுங்க. உம்மால் மாத்திரம்தான் உதவி செய்ய முடியும். சோர்ந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற சோர்வுகளை மாத்துங்க ஆண்டவரே. என் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஒவ்வொருடைய இருதயத்தின் விருப்பங்களை நிறைவேற்றுங்க. ஒவ்வொருடைய மனதிலே காணப்படுகிற ஆண்டவரே இருதயத்தின் நினைவுகளை கர்த்தர் ஆண்டவரே நிறைவேற்றுங்க. மனதிலே காணப்படுகிற விருப்பங்களை நிறைவேற்றுங்கன்னு சொல்லி நான் ஜெபிக்கிறேன் தகப்பனே. என் இயேசுவின் நாமத்தில் கர்த்தர் ஆசீர்வதிக்க போவதற்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் நன்மையான காரியங்களை செய்ய போவதற்காக ஸ்தோத்திரம். அப்பா, ஒருவரையும் கைவிடாதீங்கப்பா, ஒவ்வொருவருக்கும் நன்மை செய்யுங்கப்பா, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா, ஒவ்வொரு மீதும் உடைய கரத்தை நீட்டி தொட்டு ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. இதோ வியாதிஸ்தர்களாக இருக்கிற ஒவ்வொரு வியாதிகளையும் கர்த்தர் குணப்படுத்த முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா வியாதிகளும் சுகமாக்கப்படுவதாக, எல்லா பலவீனங்களும் மறைந்து போவதாக. கர்த்தர் ஒவ்வொருடைய வாழ்க்கையை கிரிய செய்வீராக. குடும்பங்களிலே சமாதானம் உண்டாவதாக. குடும்பங்களிலே காணப்படுகிற பிரிவினைகள், குடும்பங்களிலே காணப்படுகிற சண்டைகள், குடும்பத்திலே காணப்படுகிற எல்லா போராட்டங்களும் மறைந்து போவதாக. ஒவ்வொரு குடும்ப வாழ்க்கையில தேவனுடைய ஆசீர்வாதங்கள் கடந்து வருவதாக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவன் எல்லாவற்றையும் செய்ய போவதற்காக ஸ்தோத்திரம். இன்றைக்கு ஒவ்வொருவருக்குள்ள ஒரு திட நம்பிக்கையை ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். நிச்சயமற்ற சூழ்நிலை இருக்கிறவர்களுக்கு ஒரு திட நம்பிக்கையை கர்த்தர் உண்டாக்கி கொடுத்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். முது வார்த்தைகளினால் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தினதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் எப்பொழுதும் காத்திருக்கிறோம். தொடர்பு கொள்ளுங்கள். ஆமேன்.